வணக்கம். இப்ப நம்ம மெயினான விஷயத்துக்கு வரோம். பாஸ்பரஸ் கலந்த ஃபர்டிலைசர்ஸ். பாஸ்பரஸ் கலந்த ஃபர்டிலைசர் நாங்க எடுத்து 100% வாட்டர் சால்யூபிள் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா சால்யூபிளைஸ் பண்ணி வச்சுட்டோம். நீங்க பார்க்கலாம் அப்படியே 100% வாட்டர் சால்யூபிள் ஆச்சு. ஸோ இப்போ இதுல நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கலக்கிறப்ப எப்படி வருதுன்ட்டு நம்ம பாஸ்பரஸ் ஃபர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி இதுக்காக நாங்க சொல்ல. இடுக்கி ரீஜன்ல இருக்கிற மண்ணுல பாத்தீங்கன்னா நிறைய பாஸ்பரஸ் இருக்கு. நம்மளுக்கு 4000 ppmக்கு மேல மண்ணு பாஸ்பரஸ் இருக்கு. ஸோ நீங்க எனி இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டோ இல்ல கால்சியமோ எது கொடுத்தீங்கனாலும் இந்த பாஸ்பரஸோட இது கம்பைன் ஆகி மண்ணுல எப்படி லாக் ஆகுதுன்றத காட்டுறதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான். நம்ம இப்ப ஒருவேளை இது கலக்காம போடுறோம் அதனால மண்ணுல போய் செட்டில் ஆகாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இது எதுக்கான மெயினான வீடியோனா, உங்க மண்ணுல ஏற்கனவே நிறைய பாஸ்பரஸ் இருக்கு. இது நீங்க எந்த நியூட்ரியன்ஸ் கொடுத்தீங்கனாலும் அது எப்படி போய் மண்ணுல டாக்ஸிக் ஆகுதுன்னு காட்டுறதுக்கான வீடியோ தான். இது பாஸ்பரஸ் கலந்து உங்க மண்ணுன்னே வச்சுக்கோங்க. நல்லா இப்படி இருக்குது. ஸோ இது கூட நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸ் போடுறோம். ஸோ இதை டிசால்வ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கு காட்டிடுறோம். ரியாக்ஷன் ஆகுது பாத்தீங்களா? இந்த பாருங்க, ஒரு மாலிக்யூலும் பாண்ட் ஆகி அப்படியே ரியாக்ஷன் ஆகுது. இதே தான் உங்க மண்ணுலயும் நடக்க ஆரம்பிக்கும். பாஸ்பரஸ் ஒரு மாலிக்யூலா பிடிக்கும். அப்படியே ஃபெரஸை பிடிக்கும், ஜிங்கை பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். குருணையா வந்துடும். ஜிங்க் பாஸ்பேட்டா மாறும், ஃபெரிக் பாஸ்பேட்டா மாறும். எல்லாமே அந்த பாஸ்பேட் பாண்டோட மாறும். எல்லாமே வாட்டர் சால்யூபிள் ஐட்டம் தான் சார். இது பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் ஹையா இருந்தது. 61% பாஸ்பரஸ், 100% வாட்டர் சால்யூபிள். இது மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட சேர்றப்ப எப்படி இருக்கு? இது கால்சியம் கால்சியம் நைட்ரேட் மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட சேர்றப்ப எப்படி இருக்கு? அதே மாதிரி இது லோ லெவல் பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் ரொம்ப கம்மி தான். அதுலயும் மைக்ரோ நியூட்ரியன்ட் கம்பைன் ஆச்சுன்னா எப்படி இருக்குங்கிறது. ஸோ இதுல பாக்குறப்ப ஹை லெவல் பாஸ்பரஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் ஜிங்க் பாஸ்பேட்டா மாறும், மெக்னீசியம் பாஸ்பேட்டா மாறும், அயன் பாஸ்பேட்டா மாறும், ஃபெரிக் பாஸ்பேட்டா மாறும், அப்புறமேட்டு மேக்னீஸ் பாஸ்பேட் எல்லாமே பாஸ்பேட்டா மாறி மண்ணுல தங்கும். நம்ம இதுல நம்ம ஃபர்டிலைசர்ல மிக்ஸ் பண்றதுனால இதுல பாக்குறோம் மண்ணுல ஏற்கனவே நிறைய பாஸ்பரஸ் இருக்கு. ஸோ அவங்க எனி மைக்ரோ நியூட்ரியன்ட் என்ன போனாலுமே அங்க போய் இந்த மாதிரி தான் படிய போகுது. ஏன்னா ஹெவி பாஸ்பரஸ் ஆல்ரெடி அந்த மண்ணுல இருக்கு. கால்சியமோட போறப்ப இந்த மாதிரி தங்கும். ஸோ இதோட போறப்ப இந்த மாதிரி தங்கும். ஸோ எல்லாமே அந்த மாதிரி ஹைட்ராக்சைடோட சேர்றப்ப ஜிங்க் ஹைட்ராக்சைடா மாறும். கால்சியமோட போகும்போது ஃபெரிக் கார்பனேட்டா மாறும். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எல்லாமே கிறிஸ்டலைசேஷன் ஆகி மண்ணுல தங்குறப்ப இது சால்வ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ இது மண்ணுல போய் தங்குறப்ப புது வேர்களை வரவிடாது. நீங்க என்னதான் நியூட்ரியன்ஸ் கொடுத்தீங்கனாலும் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாமே ஃபோலியார் ஃபீடா போகணும். வேர்களே உருவாக்க முடியாது. பிளான்ட் ஈஸியா வீக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு நம்ம மைக்ரோப்ஸ் தான் ஒரே சொல்யூஷன். பாஸ்போ பாக்டீரியா அது சாப்பிடக்கூடியது சுகர்ஸ் தான் சாப்பிடும். அந்த சுகர்ஸ் யார் கொடுப்பான்னா அந்த பிளான்ட்டே கொடுக்கும். அந்த பிளான்ட் அந்த சுகர்ஸை கொடுக்க அதை சாப்பிட்டு இதுல இருந்து வர கழிவுகள் தான் அந்த பாஸ்பரஸை கரைக்கும். அந்த கழிவுகள் ஆசிடிக் கண்டிஷன்ல இருக்கிற பாஸ்பரஸை கரைச்சு இந்த பாண்டிங்கை உடைச்சிடும். இப்போ இதுல நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பயாலஜிக்கல் ஒவ்வொரு டைமும் நம்ம கொடுங்க, ஒவ்வொரு கெமிக்கல் உரம் கொடுக்கறப்போ பயாலஜிக்கல் உரம் கொடுங்க அப்படின்னு சொல்றோம். இல்ல அப்படின்னா நம்ம எங்களோட ஃபீல்டுக்கு நாங்க போறப்போ தொடர்ந்து ஒரு 6 மாசம் உங்க ஃபீல்டுக்குள்ள உரம் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்மளோட தயிர் மருந்தெல்லாம் அங்க கொடுப்போம். காரணம் என்னன்னா, இத மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கு தேவையான விஷயத்த நம்ம அடுத்தடுத்து மாத்துவோம். ஆனா இங்க தயிர் மருந்து அப்படின்னா மாசம் கொடுக்கணுமா அப்படின்லாம் கேக்குறீங்க இல்லையா? என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கான விளக்கம் தான் இத்தனை விஷயம். நீங்க உரம் கொடுக்கலன்னா எனக்கு ஈல்டே வராது அப்படின்னு இல்ல. அங்க கரைய முடியாத நிலையில இருக்கக்கூடிய பொட்டாசு, இது மாதிரி பாஸ்பரஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இத முதல்ல அங்க இருக்கிறத மண்ணை சரி பண்ணணும்னா இதை கண்டினியூவா பண்ணி ஆகணும். அப்புறம் தான் நம்ம கெமிக்கல் கொடுக்கறப்ப இதை கலந்து நம்ம கொடுத்துக்கிட்டு போனா நம்ம செடியும் நல்லா இருக்கும், ஈல்டு ஆவரேஜா கிடைச்சிட்டு இருக்கும். நோய் தாக்குதலை மெயினா குறைக்க முடியும்.
இந்த இது இடுக்கி சாயில்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சாலிபிள் பாஸ்பரஸ்ன்றது நம்ம சாயில் ரிப்போர்ட்ல வரும். அதுல இன்சாலிபிள் பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா அதுவே எக்கச்சக்கமா இருக்கும். அந்த இன்சாலிபிள் பாஸ்பரஸ் எல்லாம் இந்த மாதிரி போய் படிஞ்சதுதான். ஸோ அதுதான் மேஜரான ப்ராப்ளமே இங்க இடுக்கி சாயில்ஸ்ல கிரியேட் ஆகுது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து மைக்ரோபயாலஜிக்கல்ஸ்னால தான் முடியும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்போ பாக்டீரியா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு சால்வ் ஆகும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம பாஸ்போ பாக்டீரியா, பேசிலஸ் சப்டிலியஸ், அதுக்கப்புறமே சூடோமோனாஸ், ட்ரைகோ எல்லாமே கலந்து கொடுக்கணும். ஏன்னா மண் ஒரு கண்டிஷன்ல இருக்கும். மண் வந்து இந்த ஒரு மைக்ரோபை மட்டும் அக்செப்ட் பண்ணாது. ஸோ ஒரு ஹார்டான கண்டிஷன்ல ட்ரைகோ ஃபர்ஸ்ட் போய் மண்ணை பதப்படுத்தும். அதுக்கப்புறம் இந்த பாஸ்போ பாக்டீரியாவை வளரக்கூடிய சூழல்லாம் உருவாக்கும். அந்த சூழல் உருவாக்குறதுக்காக நம்ம எல்லா மைக்ரோப்ஸும் கலந்து ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டே இருந்தாதான் அடுத்தடுத்து மைக்ரோப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ ஒரு மருந்து அடியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பாஸ்போ பாக்டீரியா, அப்புறம் பேசிலஸ் சப்டிலியா, சூடோமோனாஸ் இதெல்லாம் போறப்ப மைனர் லெவல்ல பண்ணும். இந்த சூடோமோனாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மைனர் லெவல்ல ஜிங்கை வந்து கரைச்சு கொடுக்கும். ஜிங்க் பாஸ்பேட்டா இருக்குன்னா ஜிங்க கரைச்சு பாஸ்பரஸ பிரிச்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சுல. அந்த மாதிரி நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுக்கும். இந்த இதனாலதான் வந்து நம்ம கம்பல்சரி ஜிங்க் கொடுப்போம். தயிர் மருந்துல வந்து ஜைட்டானிக் எம் இருக்கும், ஜிங்க் இருக்கும், என்பிகே இருக்கும், பொட்டாஸ் இருக்கும். அது வந்து மண்ணுக்கு தகுந்த மாதிரி அந்த செடிக்கு தகுந்த மாதிரி அதனோட விஷயத்த நாங்க மாத்தி கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான். இந்த மாதிரி நம்ம பண்றப்பதான் அதிகமான வெயிட்டேஜ் கிடைக்கும், விளைச்சல் அதிகமா முடியும். நம்ம வந்துட்டு கண்டினியூஸா கெமிக்கலை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விளைச்சல்லாம் இங்க எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம 20-30 வருஷமா தொடர்ந்து பல கெமிக்கல்ஸ் உள்ள போட்டு சாயில் இப்படி கெடுத்து வச்சிருக்கோம். இன்னும் நீங்க அந்த மைக்ரோப்ஸுக்குள்ள போகாம கெமிக்கலை மட்டும் கொடுக்க மறுபடியும் அந்த மண்ணும் வீக் ஆகும், நமக்கு ஈல்டும் டிராப் ஆகும். பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு நீங்க வந்து எப்படி இன்டெகிரேட்டடா ஃபார்மிங் பண்றத பத்தி யோசிங்க. நம்ம காஸ்ட் கம்மியா நல்ல ஈல்டு எடுக்கிறது தான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி வளமா பண்றதுன்னு நீங்க பாருங்க.